வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் ஃப்ரைடே வித்யா வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இது கொலு ஒன்றுக்கு போயிருந்தேன். அந்த கொலுவில் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்த டம்ளர்ஸ் தான். பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குது இல்லைங்களா? இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் காட்டியிருக்கேன். இப்போது இந்த டம்ளர்ஸில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை எப்படி அழகாக ரிமூவ் பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த ஸ்டிக்கர்ஸை தீயில காட்டிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் லைட்டாக சூடானா போதும். ஒரு கத்தியை வச்சு லைட்டாக ஸ்டிக்கரை தூக்கி விட்டால் ஸ்டிக்கர் அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பசை போகிறதுக்காக ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த மார்க்ஸும் தெரியாமல் க்ளீனாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ ரெண்டாவது கிளாஸையும் அப்படியே சூட்டில் காட்டி எடுத்து லைட்டாக தூக்கி விட்டால் பாருங்கள் அழகாக ஸ்டிக்கர் கலண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு தொடச்சி எடுத்தால் அந்த மார்க்ஸும் நீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக ஃப்ரைடே மார்னிங் சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பேபி கார்ன் புலாவும் மிக்சடு வெஜிடபிள் கறி காம்பினேஷன் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். புலாவ் செய்கிறக்கு குக்கரும் கறி பண்ணுறக்கு கடாவும் வச்சாச்சு. புலாவ் செய்கிற குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டினது, ஒரு பிட்டு பட்டை, 4 கிராம்பு, நீலி வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் 1 பெருசு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தி இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். அதுக்குள்ளே நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கத்தியில் தான் வெட்டினேன், கிறிஸ் கிராஸாக வெட்டியிருக்கேன். இந்த கத்தியை மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். அப்பத்துலேருந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வெஜிடபிள் கறிக்கான வெஜிடபிள்ஸை இந்த கத்தியில் கட் பண்ணிடலான்னு சொல்லி கட் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் நல்லா பார்க்குறக்கே அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி இந்த வெஜிடபிள் கறிக்கு பொட்டேட்டோ, கேப்சிகம், கேரட், பேபிகார்ன் கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கேபேஜையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு கேபேஜ் தான் அந்த சைனீஸ் டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் ஃபைனலாக கொஞ்சமாக கேபேஜையும் பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் 3யும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறி வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றி ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். இது வெந்து வரட்டும். பை தி டைம் இந்த பக்கம் புலாவுக்கான ஆனியன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு வடித்து எடுத்த பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்திட்டு இது கூடவே பொடியாக நறுக்கின பேபிகார்ன் கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா தலை எல்லாத்தையும் சேர்த்து இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற விதத்தில் 1 டம்ளர் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சு இது ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பை தி டைம் இந்த பக்கம் கறிக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சை தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்திக்கிட்டேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். எள்ளில் கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி. அதனால் அப்பப்போ எள்ளு எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ மெஜாரிட்டி யூஸ் பண்ணிடுவேன். இது ஆல்ரெடி படப்படன்னு வெடிக்கிற வரைக்கும் வறுத்து வச்சுருந்த எள்ளு தான். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் வெஜிடபிள் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். குக்கர் தன்னால் தம் இறங்கி ஓப்பன் பண்ணியாச்சு. புலாவ் நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. அதே சமயத்தில் அந்த பால் ஊற்றுனதுக்கான பசையும் அதில் இருக்குது. இந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம்.
நார்மல் மில்க் ஊற்றுறது வந்து சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் புலாவ். இப்போ இது மேலே இன்னி கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக காபூல் மாதுளை கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். இப்போது வெஜிடபிள் கறியோட இந்த புலாவ் அருமையாக இருந்ததுங்க. இந்த ரெசிப்பியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share Vidya Veedu with your friends and relatives. Bye.